நம்ம மனசுக்குள்ள எப்போதுமே ஒரு மகிழ்ச்சியானது இருக்கும், சில பேர்த்துக்கு ஒரு குழப்பமானது இருக்கும், அது பெரிய ஐயப்பாடா கூட இருக்கும். நான் எப்படி சிவபெருமான வழிபட ஆரம்பிச்சேன் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகமானது பரவலாக அனைவர் மனதிலும் இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த வழிபாட்டை பற்றின முறையை யாரும் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க, குரு மூலமாக ஒரு அறிமுகம் கிடைத்திருக்காது. இந்த மாதிரி பல தடைகள் இருந்தாலுமே அதை தாண்டி ஒருவர் சிவ வழிபாடு எப்படி செய்திருக்க முடியும் அப்படிங்கிறது நமக்குள்ள பெரிய கேள்வி அல்லவா? நீங்கள் யோசித்து பாருங்கள், எந்த வயதில் நாம் சிவ வழிபாடு செய்ய ஆரம்பித்தோம், யாரின் மூலமாக இந்த சிவ வழிபாடு செய்ய ஆரம்பித்தோம்? யாராச்சும் ஒருத்தரை பார்த்து நம்ம சிவ வழிபாடு செய்ய ஆரம்பித்தோமா? இல்லை யாரையுமே பார்க்கல, திடீர்னு ஒரு ஆலயத்திற்குள்ளே போனேன், அந்த ஆலயத்தில் ஏதோ தோணுச்சு, அவரை கையெடுத்து கும்பிடணும்னு தோணுச்சு, அப்போ கும்பிட ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் தொடர்ந்து சிவனே கதின்ட்டு ஆயிட்டேன்